when bad things happen, இக்கட்டான சூழ்நிலை நமக்கு வரும்போது என்ன பண்ணலாம் பாருங்கள். கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஜீசஸ் கிரைஸ்ட். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவர் அரெஸ்ட் பண்ண வராங்க. அந்த நேரத்தில் அவர் பதட்டப்படாமல் அவர் அதை எதிர்கொண்டு நிற்கிறார். ஒன்று. இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, அவர் அந்த சூழ்நிலையில் அவர்களை மன்னிக்கிறார். பாருங்க, ஒரு சேயிங் இருக்குது பைபிளில். என்ன அப்படின்னா, பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தால் மறிப்பான். those who draw the sword will be died or killed by the sword. ஸோ இப்போ பாருங்கள், if you take revenge, இப்போ நம்ம ரிவெஞ்சோ இல்லை மற்றதெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா அது நமக்கு பாதிப்பாய் அமையும். நமக்கு இல்லைன்னா கூட நம்ம ஜெனரேஷன் பின்னாடி அமையும். அதனால் த வே ஆஃப் ஜீசஸ் இஸ் த பெஸ்ட் வே. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதை மன்னித்து அந்த சுச்சுவேஷன், பேட் சுச்சுவேஷனை நம்ம மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொண்டு காட்ஸ் பிளான் பிரகாரம் கடவுள் கையில் ஒப்பு கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு ஒரு சமாதானமான வாழ்க்கை உண்டு.